வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்னைக்கு வஞ்சரம் தலையில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வஞ்சரம் தலை மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். வஞ்சரம் தலை வந்து நம்ம மீன் கடையில் கேட்டோம்னா தனியாகவே வெட்டி வந்து நமக்கு தருவாங்க, இந்த மாதிரி பீஸாக. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் வஞ்சரம் தலை வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1 கிலோ மீன். தக்காளி வந்து 4 தக்காளி வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் கொருன்னு. வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் கொருன்னு அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 6 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 6 ஸ்பூன் வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. புளி வந்து 100 கிராம் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 20 பல்லு கிட்டத்தட்ட நான் உரித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். மசாலா ஐட்டம் பட்டை, லவங்கம், கல்பாசி இதெல்லாம் வச்சுருக்கேன். சோம்பு தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்கும், அதனால் சோம்பு பட்டை லவங்கெல்லாம் போட போகிறோம். ரெண்டாவது வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து இந்த மீன் குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு ஒரு 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கூட போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச நம்ம சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பட்டை லவங்கம் கல்பாசி இதெல்லாம் போட்டுக்கலாம். இது போட்டால் கொஞ்சம் நல்லா ஒரு வாசனையாக நல்லா இருக்குங்க, அதனால் இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் அந்த வாசனை. பூண்டு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம். எப்பவுமே நம்ம வெங்காயம் வதங்கும் போது கரெக்டாக வந்து உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் போட்டுடலாம். இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை நல்லா வந்து நம்ம வதக்கிப்போம். இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டுடலாம். இந்த வெறும் மிளகாத்தூளை நம்ம இதில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு மிளகாத்தூள் இதையும் நம்ம இதில் போட்டுடலாம். இப்படி இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே நம்ம வந்து இந்த மசாலா போட்டுட்டோம் அப்படின்னா மசாலாவோட வாசனை வந்து இந்த பச்சை வாடை போயிட்டு வதங்கின உடனே வர்ற வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும் போது லைட்டாக எண்ணெய் தெளியும் பாருங்கள். இந்த மசாலாவில் எண்ணெய் தெளியும். அந்த மாதிரி தெளியும் போது நீங்கள் வந்து இந்த புளி தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னா குழம்போட டேஸ்ட் வந்து 2 மடங்காக கூடிடும். இப்போ இந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறது திக்காக இருக்குது. அடுத்து வந்து நம்ம வெங்காயம் தக்காளியை அரைச்சி போட்ட தொட்டு நல்லா திக்காக இருக்குது அப்படின்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இந்த மீன் குழம்பு வந்து இப்போ நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா தெளியணும். இப்போ நம்ம இந்த பச்சை கருவேப்பிலையை இதில் போட்டுருவோம். நம்ம தாளிக்கிறதுல போடுறத விட இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு வாசனை கிடைக்கும். இப்போ இந்த மீன் வந்து நம்ம தண்ணி நல்லா இருத்து வச்சுருக்கேன், கழுவி இப்போ போட்டுருவோம். இந்த மீனில் உள்ள தண்ணி வந்து இதில் போட்டுறக்கூடாது. அதனால் நல்லா இப்படி வடித்து எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த குழம்பு வந்து மறுபடியும் தண்ணி ஆகாது. மீனெல்லாம் நல்லா உள்ளே முழுகிற அளவுக்கு இப்படி நல்லா கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், சூப்பரான ஒரு வஞ்சரம் தலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு இதுவாக இருக்கும். சீக்கிரமாக இந்த மீன் வந்து வெந்துடும். அதனால் ஒரு கொதி வந்தவுடனே நீங்கள் வந்து இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.